சவிதா அவர்கள்ட்ட அப்ப வந்து அரசு நினைச்சா அந்த இடத்துல கிடுக்கிப்பிடி போடலாம். அப்ப எந்த இடத்துல இந்த பிரச்சனைகள் வருது, அதே சமயம் நம்ம முழுவதுமாக அரசு தான் அப்படிங்கிறத நம்ம கொண்டு போயிட முடியுமா? அதுக்கு கீழே நிறைய டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு. இப்ப அவங்களுக்கும் அதற்கான பொறுப்பு இருக்கு. அப்ப எந்த இடத்துல இந்த புழக்கம் அதிகமாகுது அப்படிங்கிற விஷயம் பார்க்கப்படுது? முதல்ல இது வந்து ஸ்டேட்டோட பிரச்சனை தான் இது. ஸ்டேட்டுன்னும் போது அரசாங்கத்தின் கீழ் இயங்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு காவல்துறை. இப்போ ஐயாவே சொல்லிட்டாரு, அதில் இருந்தவர். காவல்துறைக்கு தெரியாமல் என்ன ஸ்காட்லாந்துக்கு அடுத்த நிகரான ஒரு காவல்துறை நம்மளுடைய காவல்துறைன்னு தான் சொல்கிறாங்க. ஏன் இந்திய அளவில் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைக்கி புழக்கம் அதிகமாக இருக்குது. இதுக்கு எல்லாருமே சேர்ந்து தான் அதை கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். ஆனால் முதலாக இதற்கு மூலமாக இதுக்கு தடுக்கிறதுக்கான முதல் சக்தியாக காவல்துறை இருக்கணும். காவல்துறைக்கிட்ட அவங்களுக்கு தெரியாமல் இந்த விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உள்ளூர் அரசியல்வாதிகள், அவர் சொன்ன மாதிரி ரவுடிகள், இது எல்லாமே அதுக்கு போதைப் பொருள் தடுப்பு மட்டும் மனநோய் சட்டம் தான் இருக்குது. மனநோயை கிரியேட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் மூலப்பொருட்களும் அதில் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம் மட்டும் இல்லை, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது. ஷாருக் கானோட பையன் பார்த்தீங்கன்னா அந்த இதில் தான் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இப்போது அதை பயன்படுத்தக்கூடியவங்க மனநோயாளிகளாக மாறுறாங்க, ஆசிரியர்களை தாக்குறாங்க. இப்போ எங்கள் பகுதியில் மாவட்டத்தில் எடுத்திங்கன்னா ஒரு மாணவன் வந்து ஒரு பாட்டிலை எடுத்து உடச்சி ஆசிரியரை குத்த போகிறான். அவனை கண்ட்ரோல் பண்ண முடியலையாம். ஸோ அந்த அளவுக்கு அவங்க அந்த போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ சமூகத்தில் நினைவுங்கிறதே இல்லாமல் போயிடுது. ஆமாம், இப்போ பான் மசாலா, குட்கா, ஒரு பான் ப்ராக்கு இதெல்லாம் பெட்டி கடையில் சர்வசாதாரணமாக கிடைக்குது. இது நினைச்சா காவல்துறையால் வந்து ஃபுல்லாக அரசாங்கம் இப்போ வந்து லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், புகையிலை உபயோகிப்பது தண்டனைக்குரிய குற்றம், உடல் நலத்திற்கு கேடுன்னு சொல்லி சினிமாவில் வந்து நம்ம திரையரங்க போட்டோம்னா முதல்ல அதை போடுறாங்க. போட்டுட்டு அரசாங்கமே ஒரு பக்கம் மது பழக்கத்தை, இந்த போதைப் பொருள் தடுப்பு சட்ட பிரிவில் வந்து மது பழக்கத்தை கொண்டு வரல. ஏன்னா அரசாங்கமே இன்றைக்கி டாஸ்மாக் வச்சு மதுவை ஊற்றி குடிச்சு வீடு ஊற்றி கொடுத்து கெடுத்துட்டு இருக்காங்க சமூகத்தை. இப்போ 1000 ரூபாய் கொடுக்குற அரசாங்கம் ஒரு 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 ஆண் வந்து அவன் வீட்டில் சம்பாதிச்சுன்னு வர்ற வருவாயை மொத்தமே டாஸ்மாகில் தான் செலவிடுறான். அப்போது ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபாய் நாங்கள் கொடுத்தோன்னு சொல்லி இன்றைக்கி மாறுதட்டிக்கிறாங்க தமிழக அரசு. ஆனால் நடைமுறையில் பார்த்திங்கன்னா இவங்களே ஊற்றி கொடுத்துன்னு இருக்காங்க. ஒரு பக்கம் இவங்களா வந்து இந்த மாதிரி போதை பழக்கங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இளைஞர்கள் இந்த மாதிரியான மயக்கத்தில் இருப்பதை அதிகார வர்க்கம் விரும்புகிறாங்க. இவங்க இந்த மயக்கத்தில் இருந்தால் தான் இளைஞர்கள் தான் இந்தியாவின் நாளைய சமூகத்தின் மிகப்பெரிய தூண்கள். அவங்க சிந்திச்சா அந்த நாடு வந்து எல்லாமே ரெவல்யூஷன் மாறும், புரட்சிகள் உருவாகும், கேள்வி கேட்பாங்க. இந்த நாட்டை யார் ஆள்றாங்க, என்ன திட்டங்கள், வேலைவாய்ப்பு என்ன, இடஒதுக்கீடு என்ன, எல்லா சிக்கல்களும் அவங்க கொஷின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இளைய சமுதாயத்தை போதையிலே வச்சிருக்கணும்னு இந்த அதிகார வர்க்கம் இவங்கெல்லாம் கைகோர்த்து பண்ணுறாங்க. இந்த மாஃபியாக்கள், இந்த பனியா கூட்டம், இந்த வியாபாரிகள், இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஃபியா கூட்டமெல்லாம் வந்து இதுக்கு பின்னாடி அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க. மாஃபியா கும்பலோட அவங்களுக்கு ஒரு பக்கம் வருவாயாக இருந்தாலும் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சோஷியல் பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்கணும் சமூகத்தில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பதட்ட நிலையில் இல்லை, அப்படியே அவங்கள வச்சிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தலில் வாக்கு எவ்வளோ குறைவான சதவீதம் பதிவாகுச்சு. எந்த பணக்காரனாவது க்யூவில் நின்று ஓட்டு போட்டானா? இல்லை, எளிய மக்கள் தான் இன்னும் ஓட்டு போட்டாங்க. ஏன்னா இந்த எளிய மக்களுக்கு இவங்க எளிய மக்களாக இருந்தால் தான் இவங்க ஓட்டு போடுறதுக்குன்னே இந்த சொசைட்டியை வச்சுருக்காங்க, ஏழ்மையாக வச்சுருக்காங்க. 500 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் இளைஞர்களை அப்படியே வச்சுன்னு இருக்காங்க. இது அரசாங்கம் விரும்புது. இதை அரசாங்கம் நினச்சா இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஹிடன் அஜெண்டாவான்னு தெரியல. இவங்களுக்கு இப்படி ஒரு புரோட்டோக்காலில் தனியாக கொடுக்குறாங்களா, மறைமுகமாக காவல்துறைக்கு கூட கண்டும் காணாது போங்க அப்படின்னு ஏதாவது அப்படி ஒரு அரசு சொல்லிடுமா என்ன? ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட காவல்துறை மாநாடெல்லாம் நடத்தி அதுல வந்து இந்த மாதிரி இதுக்கு போதைப் பொருளா இருக்கட்டும், வேற எந்த சட்டவிரோதமான நடவடிக்கைகள்லாம் இருக்கக்கூடாது, நான் சாட்டை எடுப்பேன் அப்படிங்கிற அறிவுறுத்தல்கள்லாம் கொடுத்தாங்க. அப்ப முதலமைச்சர் வரைக்கும் அந்த ஆணை வருது, அதுக்கு கீழே தான் அந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா? அது முதலமைச்சர் பர்டிகுலர்லி இவங்க தான் சொல்ல முடியாது. எந்த ஆட்சிகள் வந்தாலும் இது தொடர்ந்துன்னு இருக்கு. அரசாங்கம் அது எந்த அரசாக இருந்தாலும் அதை விரும்புறாங்க. அது மத்திய அளவில் இருந்தாலும் சரி, மாநில அளவிலாக இருந்தாலும் சரி, இளைஞர்கள் போதை பழக்கத்திலே இருக்கணும், இவங்க வந்து குடி பழக்கத்திலே இருக்கணும், இந்த மாதிரி போதை பழக்கத்திலே உழன்று இருக்கணும் என்பதை அதிகார வர்க்கம் விரும்புது. ஏன்னா அவன் தான் சிந்திப்பான், அவன் தான் போர்க்குடி தூக்குவான், அவன் தான் புரட்சிகள் செய்வான், அவன் தான் கொஸ்டின் பண்ணுவான். அவன் நாளைக்கு அரசியலுக்கு வந்தான்னா இவங்கெல்லாம் ஆட்டம் காணுவாங்க, இவெல்லாம் சிந்திச்சானா இவங்க இப்படியே இருக்கிறத இவர்கள் விரும்புகிறாங்க. இது வெளிப்படையாக மாநாடுகள் போட்டு கூட்டம் கூட்டி பேசுவாங்க. இடனா வந்து கண்டும் காணாது. ஏன்னா அரசியல்வாதிகளே இதை கடத்தல் பிஸ்னஸ்லலாம் ஈடுபடுறவங்க பின்னாடி அரசியல்வாதிகள் இருக்கிறாங்கன்னு ஐயாவே பொதுவெளியில் வாக்குமூலமாக சொல்கிறாரு இல்லையா?
அப்போது இது பின்னாடி வந்து இருக்கிறாங்க, அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு இப்போது இதில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த கொரோனா காலகட்டங்களில் 300 ரூபாய்க்கு இருந்த அந்த இது டேட்டா சொல்லுது, 300 ரூபாய்க்கு விற்கப்பட்ட அந்த போதைப் பொருள் 10,000 ரூபாய்க்கு விற்றாங்களாம். அப்போது ஊரடங்கு ஊரே அடங்கி கிடக்குது. ஊரடங்குல இது எப்படி இதை ஈஸியாக கண்காணிக்கலாமே. மக்கள் வெளியே வந்து இயங்க நிலையில் இருக்கும்போது தான் ஒரு காவல்துறையால் ஒரு அரசால் அது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது, கண்காணிக்க முடியாது. இப்போ ஊரடங்குல மக்களே முடங்கி கிடக்குறாங்க. அப்போ ஈஸியாக வந்து காவல்துறையால் இதால் இது பண்ண முடியும். இன்றைக்கி நெட்வொர்க் பெருகி இருக்கு. இன்றைக்கி எல்லாமே வந்து ஒரு செல்ஃபோன் கையில் இருக்குது. இதை வச்சு நெட்வொர்க் மூலிமா யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்றதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். சைபர் கிரைம்லாம் ஈஸியாக இதை அதோட துணை கொண்டு இதை யார் யார் என்னென்ன எங்கெங்கே என்ன உரையாடுறாங்க, சந்தேகக்குரிய நபர்களை எல்லாமே நம்ம பிடிக்க முடியும். டெக்னாலஜி நம்ம கையில் இருக்குது. ஆனாலும் இது போன்ற குற்றங்கள் சமூகத்தில் அதிகரிச்சுனுது. குறிப்பாக தமிழகத்தில் இது அதிகரிச்சுனுது. ரொம்ப வேதனையான ஒரு விஷயம்.